கர்ம வீரர் காமராசர். சொத்து சுகம் நாடா, சொந்தம் தனநாடா, பொன்னென்றும் நாடா, புறநாடா, ஆசை தனநாடா, நாடொன்றே நாடு, தன்னலம் நாடாதரே நாடே என்றார். தங்கமே, தளபதியே, சாரலே, சிங்கமே என்று பாராட்டி சீராட்ட அன்னை தவிர சொந்தமில்லை. நின்றால் தலையிடிக்கும், நிற்பதற்கே இடமிருக்கும் அமர்வான குடியிலிருந்து வந்து மக்களாட்சி தந்த கர்ம வீரர் காமராசர் ஒரு சரித்திரம். இல்லை இல்லை, சகாப்தம். இன்று நாம் காண இருக்கின்ற நாடகம் வெறும் கதை அல்ல, அது ஒரு சாமானிய மனிதனின் அதிசயமான பயணம். அந்த பயணத்தின் ஒரு நிகழ்வு இதோ இங்கே. கனியே, பூவில் படர்ந்த பனித்துளியே, இரட்டை வீழ்த்தும் பேரொழியே, என் அன்னை தமிழை கட்டி கருப்பே, உம்மையும் அவையோரையும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி நடத்த போகிறோம் இந்நிகழ்வை இறங்கி. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராசரின் 123வது பிறந்த நாளை முன்னிட்டு நமது 11ஆம் வகுப்பு மாணவிகள் பெருமையுடன் வழங்கும் கூறு நாடகம் கண்டோம் வியந்தோம். ஒன்று. இங்கிலாந்து நாட்டு இளவரசி குவீன் எலிசபெத் மாளிகையில் நமக்கு சுதந்திரம் வழங்கிய கிளமெண்ட் அட்லியுடைய கிராண்ட்சன் கிராண்ட் டாட்டர் ஜான் ரிச்சர்ட் அட்லி, ஏர்ல் அட்லி அவர்களுடன் குவீன் எலிசபெத் கிராண்ட் டாட்டர் சாரா ஆன் எலிசபெத் டிண்டல் மூவரும் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? வாருங்கள் பார்க்கலாம். Excuse me, Zara. Hi guys, how are you today? We are fine. What a pleasant surprise it is. What brings you here today? Well, the matter is, yesterday was our grandfather's birthday. We went to his room and to our surprise we found a diary. A diary? Do you guys have it right now? Yes. Can I have a look at it? Why not? Interesting. What's this diary about? We read this diary yesterday and it was all about India and its chief ministers. It was fascinating. We also had goosebumps while reading it. It felt like it happened right before our eyes. Is it? Yes, indeed. Grandfather has a beautiful way of describing things. I'm deeply inspired by the way everything in this diary. You should give it a read, Zara. Oh, definitely I will. I remember my grandmother, Queen Elizabeth, often tell me how people of India gave their blood, sweat and tears for their country's soil. I suggest we go to India and give them an award who the best CM based on this diary. That's a great idea. We definitely should. Then, let's go to India. To India then. நடைபெற்ற UPSC எக்ஸாமில் வெற்றி பெற்ற மாணவர்கள் இந்திய குடியரசுத் தலைவர் மாளிகையில் கூடியுள்ளனர். என்ன நடக்கிறது? இதோ பார்ப்போம்.
மிஸ்டர் நந்தகோபால். யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் போன முறை விட இந்த முறை நல்லா பண்ணிருக்காங்க போல இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா பண்ணிருக்காங்களா சார்? டிஸ்டிங்ஷன் சார். என்னது டிஸ்டிங்ஷன்ஸா? இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி சார்? 3 பேரு சென்டம் சார். என்னது சென்டம்ஸா? என்ன நந்தகோபால், கொஸ்டின் பேப்பரை ஈஸியா செட் பண்ணிட்டீங்க போல இருக்கு. அட நீங்க வேற ஏன் சார்? கொஸ்டின் பேப்பரை எவ்வளவு டஃபா செட் பண்ணனே எனக்கு தான் தெரியும். இந்த காலத்து பசங்கலாம் குடுமைய முடிஞ்சு போட்டு படிக்கிறாங்க சார். அது மட்டும் இல்ல, நான் வேற மூல முடுக்குல இருந்தெல்லாம் கொஸ்டின் எடுத்து கேட்டா அவங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு மாசா போயிடுறாங்க சார். வாவ், கிரேட். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கங்க்ராட்ஸ் நந்தகோபால். தேங்க் யூ சார். அப்ப நம்ம ஃபியூச்சர் இந்தியாவே இவங்க கையில தான் இருக்கு போல இருக்கு. அட ஆமா சார். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். நம்ம இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்களே, அவர் பேர் கூட யாரு? நம்ம காந்தி தாத்தாவா சார்? கமிஷனர் சார். காந்தி தாத்தா வாங்கினாரு, கொடுத்தது இங்கிலாந்து சைடு. அட கிளெமெண்ட் அட்லி சார். எல்லுனா என்னையா இருக்கிறீங்களே, கமிஷனர் சாரா கொக்கா? இந்த கொக்கு பரப்பாடு கொக்குக்கு தான் தெரியும். அதான் நம்ம கிளெமெண்ட் அட்லியோட கிராண்ட் சில்ட்ரன் ஏர்ல் அட்லியும் ஜான் ரிச்சர்ட் அட்லியும் நம்ம இந்தியாவுக்கு வராங்க. கிளெமெண்ட் அட்லியோட கிராண்ட் சில்ட்ரன் வராங்களா? அது மட்டும் இல்ல, இங்கிலாந்து இளவரசி குயின் எலிசபெத்தோட கிராண்ட் டாட்டர் சாராணி சிஞ்சல் எலிசபெத்தும் வராங்க. குயின் எலிசபெத்தோட கிராண்ட் டாட்டர் வராங்களா? என்ன சார் காலையிலே ரீல் விடுறீங்களா? கமிஷனர் சார், ரீல் இல்ல ரியல். நம்ம இந்தியாவுக்கு என்னமோ இண்டிபெண்டன்ஸ் வாங்கி 500 வருஷம் ஆன மாதிரி பேசுறீங்க. 76 வருஷம் தானே ஆச்சு. அட ஆமா சார். அப்போ நீங்க நம்பலனா அங்க பாருங்க. அட ஆமா, என் கண்ணை என்னாலே நம்ப முடியலையே. வெல்கம் டு இந்தியா. வணக்கம். Hello, this is Earl Attlee, granddaughter of Clement Attlee. I'm Clement Attlee's grandson, John Richard Attlee. And I'm Zara Ann Elizabeth Tyndall, granddaughter of Queen Elizabeth. I am the President of India, Mr. Narayanan. I'm the UPSC Commissioner, Mr. Nandagopal. எங்களுக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். எங்களுக்கு தமிழ் தெரியும். We know கொஞ்சம் Tamil. என்னது, உங்களுக்கு தமிழ் தெரியுமா? என்ன ஒரு ஆச்சரியம். ஆமால, நீங்க போன வாரமே நம்ம இந்தியாவுக்கு வரதா சொல்லிருந்தீங்க. அப்ப கூட ஏதோ டைரி பத்தி சொல்லிருந்தீங்களே. Yes, we went to our grandfather's room on his birthday and found a diary. It was all about India and its chief ministers. So we decided to come to India and give an award on who the best chief minister is. அப்போ இவங்க எல்லாருமே யூபிஎஸ்சி பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே டிஃபரெண்ட் ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்க. அப்ப இவங்களே அவங்க எக்ஸிஎம் பத்தி பேச சொல்லுவோம். அதுல பெஸ்ட் சிஎம் யாருன்னு நீங்களே சொல்லுங்க. Then we are all eager to listen to your Tamil speech. Is everyone ready with their speeches? Yes. Then let's proceed. நான் ஆந்திராவோட எக்ஸிஎம் பத்தி பேச போறேன். இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஆந்திராவை 5 சிஎம் ஆட்சி செஞ்சாங்க. என்னதான் 5 சிஎம் ஆட்சி செஞ்சாலும் எங்க நீலம் சஞ்சீவி ரெட்டி ஆட்சி மாதிரி வரவே வராது. நீலம் சஞ்சீவி ரெட்டி 2 முறை சிஎம் ஆகி 6 ஆண்டுகள் ஆந்திராவை ஆட்சி செஞ்சார். சிஎம் பதவி மட்டும் இல்லைங்க, இவர் 6 முறை குடியரசுத் தலைவராகவும் இருந்திருக்கார். குடியரசுத் தலைவர் சிஎம் பதவி மட்டும் இல்ல, இவரு இந்தியாவோட சுதந்திரத்துக்காக ரொம்ப கடினமா போராடினார். எங்க நீலம் சஞ்சீவி ரெட்டி பிரிட்டிஷே ஒரு கலக்கினாரு. பிரிட்டிஷ் ரூலுக்கு அகெயின்ஸ்டா மக்கள் கூட்டங்களில் கலந்து கொண்டதால் இவர் 2 முறை சிறையில் அடைக்கப்பட்டார். என்னதான் 2 முறை சிறையில் அடைக்கப்பட்டாலும் கடினமா போராடி இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். அதனால எங்க சிஎம் தாங்க பெஸ்ட். நான் கேரளாவுடைய எக்ஸ் சிஎம் பத்தி பேச வந்திருக்கேன். கேரளாவோட
அமைச்சர் EMS நம்பூதிரி பத்தி கேரளாவை 6 வருஷம் தொடர்ந்து ஆட்சி செஞ்சிருக்காரு. என்னதான் கேரளாவை 10 சீஃப் மினிஸ்டர் ஆட்சி செஞ்சிருந்தாலும் இவருடைய ஆட்சி தாங்க அடிப்போலி. 1957ஆம் ஆண்டு கேரளா எஜுகேஷன் பில்ல கொண்டு வந்தாரு. ஏழை மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தாரு. இவர் இந்தியாவுடைய முதல் கம்யூனிஸ்ட் முதல்வராகவும் இருந்திருக்காரு. எங்க சிஎம் நாங்க கல்வி சீர்திருத்த தலைவர், தத்துவ சிந்தனையாளர், நவீன கேரளாவின் கட்டுமான தலைவர் என்றெல்லாம் அழைக்கிறோம். அதனால எங்க கேரளா சிஎம் தாங்க பெஸ்ட். நான் இந்தியாவின் தலைநகரமாக விளங்கும் டெல்லியிலிருந்து வந்திருக்கேன். நான் எங்களோட எக்ஸ்-சிஎம் பிரேம் பிரகாஷ் யாதவ் பத்தி பேச போறேன். டெல்லியை சுதந்திரத்துக்கு அப்புறம் 7 சீஃப் மினிஸ்டர் ஆட்சி செஞ்சாலும் பிரேம் பிரகாஷ் யாதவ் தான் ஆல் ஓவர் டெல்லியே திருப்பி போட்டாரு. சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்த ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அவர் தான். அவர் 1952ல இருந்து 1955 3 வருஷம் டெல்லி ஆட்சி செஞ்சிருக்காரு. சால்ட் சத்தியாகிரகால தீயா வேலை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு டெல்லி இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதற்கான முக்கிய முன்னோடியே பிரேம் பிரகாஷ் யாதவ் தாங்க. பிரேம் பிரகாஷ் யாதவ் 1952லயே முதலமைச்சரா இருந்திருக்காரு. அவரு தாங்க டெல்லியோட ஒன்லி ஆடம். அதனால எங்க சிஎம் தான் பெஸ்ட். நான் பீகாரை பத்தி பேச போறேன். பீகாரை ஆட்சி செய்த எங்க எக்ஸ்-சிஎம் ஸ்ரீ கிருஷ்ண சிங் 1954 முதல் 1963 வரை ஆட்சி செஞ்சிருக்காரு. மொத்தம் 9 வருஷம் ஆச்சு. அதனால ஊர் மக்கள் எல்லாரும் அவரை செல்லமாக ஸ்ரீ பாபுன்னு அழைப்பாங்க. எங்க தலைவர் ஒரு நேர்மையான சுயநலமற்ற மக்களுக்கு அக்கறை கொண்டவர். எங்க தலைவர் தேசபக்தி பத்தி பேச ஆரம்பிச்சாலே நம்ம வீட்டு கொசு கூட சல்யூட் அடிக்குங்க. அதனால எங்க தலைவர் தான் மாஸ்டர் பீஸ். நான் மகாராஷ்டிராவோட எக்ஸ்-சிஎம் பத்தி பேச வந்திருக்கேன். எங்க மகாராஷ்டிராவோட எக்ஸ்-சிஎம் யஷ்வந்த் ராவ் சகன் மகாராஷ்டிராவை 20க்கும் மேல சிஎம் ஆட்சி செஞ்சாலும் மகாராஷ்டிராவோட பெஸ்ட் சிஎம்னா அது யஷ்வந்த் ராவ் சகன் தான். எங்க சிஎம் சாமானிய மக்களோட தலைவர்னு கூட சொல்லுவாங்க. 1989ல மகாராஷ்டிரால ஓப்பன் யூனிவர்சிட்டி ஒன்று ஆரம்பிச்சாரு. வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனையும் என்கரேஜ்மெண்ட்டையும் கொடுக்கறதுக்காக இந்த யூனிவர்சிட்டியை ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லைங்க, சால்ட் சத்தியாகிரகால தீவிரமா வேலை செஞ்சாரு. அப்புறம் இப்போ வரைக்கும் மகாராஷ்டிரா நல்ல டெவலப் ஆகி ரொம்ப இண்டஸ்ட்ரியலான திங்ஸ்லாம் வந்ததுக்கு எங்க சிஎம் தான் காரணம். அதனால எங்க சிஎம் தான் பெஸ்ட். கர்நாடகா சிஎம் கே செங்கலராய ரெட்டி மொத்தம் 5 வருஷம் கர்நாடகாவை ஆட்சி பண்ணியிருக்காரு. என்னதான் கர்நாடகாவை 23 சிஎம் ஆட்சி செஞ்சாலும் கேசி ரெட்டி ஆட்சி மாதிரி வரவே வராது. கிராமப்புறத்தில் இருக்க மக்களுக்கு அவர் பல உதவிகள் பண்ணியிருக்காரு. எங்க சிஎம் ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். அவரு சிஎம்மா மட்டும் இல்லாம மைசூர் ஃபெடரேஷனோட பிரசிடென்டாவும் இருந்திருக்காரு. கர்நாடகா மக்கள் அவருக்கு ஒரு பேரே வச்சிருக்காங்க, ஃபாதர் ஆஃப் ஸ்டேட்னு பேர் வச்சிருக்காங்க. அதனால எங்க சிஎம் தான் பெஸ்ட் சிஎம். என் பேரு வருண் கில். நான் குஜராத்தோட எக்ஸ்-சிஎம் பத்தி பேச வந்திருக்கேன். இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தியடிகள் பிறந்த ஊரே எங்க குஜராத் தான். எங்க சிஎம் நரேந்திர மோடி 2001ல இருந்து 2014 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்காரு. எங்க சிஎம் நரேந்திர மோடி தான் தூய்மை இந்திய இயக்கத்தையே தொடங்கினாரு. அது மட்டும் இல்லாம கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அறிமுகப்பட்டது கூட அவர் தான். குஜராத்ல 13 வருஷமா சிஎம்மா இருந்ததோட இப்ப 3வது வருஷமா பிஎம்மாவும் இருக்காரு. அதனால எங்க சிஎம் தான் பெஸ்ட். என்ன பெருசா உங்க சிஎம் எங்க சிஎம்னு? எங்க சிஎம் சும்மா மற்றவங்கள மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்க மாட்டாரு. ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த அளவுக்கு தீயா வேலை செய்வாரு. எங்க சிஎம் மட்டும் சும்மா உட்காந்து ஈயா ஓட்டிட்டு இருப்பாரு. அவரு எவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு தெரியுமா? எங்க சிஎம்மோட எனர்ஜியை ஒரு பாட்டில்ல புடிச்சு வச்சா
ரெட் புல் கம்பெனியே திவாலாகிடும். எங்க சிஎம்மோட எனர்ஜி மட்டும் என்ன சும்மாவா? இப்ப வரைக்கும் இந்த வயசுல இருக்க மாசா இருக்காருல்ல. ஹரே சுப் கரோ. நீ சுப் கரோ. உங்க ஸ்டேட்ல இருந்து பாதி பேர் எங்க ஸ்டேட்டுக்கு வேலை பார்க்க வராங்க. அதனால நீ எல்லாம் பேசவே கூடாது. எங்க சிஎம் டெல்லியோட சிங்கம்னு சொல்லுவாங்க. எங்க சிஎம் கூட தான் மகாராஷ்டிராவோட புலின்னு சொல்லுவாங்க. அப்ப எங்க சிஎம் என்ன டெல்லியா? என்ன எல்லா ஜுராசிக் பார்க்ல தப்பிச்சு வந்த மாதிரி பேசுறீங்க? நீங்க அனிமல்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சோடனே தான் எனக்கு ஒண்ணு தோணுது. கேரளால மூல முடுக்குல இருக்க அனிமல்ஸ் கூட படிச்சிருக்கோம் தெரியுமா? அதனாலதான் கேரளாவுடைய லிட்ரஸி ரேட் 100% இருக்கு. அதுக்கு காரணமான எங்க சிஎம் தான் பெஸ்ட். ஏண்டா சேட்டா மனசுலாயோ? வாட் மனசுலாயோ? யூ மனசுலாயோ? சேட்டா நீங்களா புட்டும் கடலை கறியும் செய்யறதுக்கு தான் லாய்க்கு. எங்க பானிபுரிய சாப்பிட இந்தியாவே அடிமை. அதனால எங்க சிஎம் தான் பெஸ்ட். இங்க பானிபூரிக்கும் சிஎம்க்கும் என்ன சம்பந்தம்? மொட்டை மண்டைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி பேசாதீங்க. எங்க சிஎம் தான் மகாராஷ்டிராவை 2 வருஷம் ஆட்சி செஞ்சு இப்ப வரைக்கும் நவீன மகாராஷ்டிராவோட சிற்பின்னு பேர் எடுத்திருக்காரு. எங்க சிஎம் டெல்லிய 3 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காரு. எங்க சிஎம் மட்டும் என்ன சும்மாவா? எங்க சிஎம் மொத்தம் 5 வருஷம் கர்நாடகா ஆட்சி பண்ணிருக்காரு. 5 வருஷமா? 5 வருஷம். எங்க சிஎம் 6 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காரு. எங்க கேரளா சிஎம் கூட தான் 6 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காரு. அடே என்னப்பா, எங்க சிஎம் 9 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காரு. என்ன 6 வருஷம் 10 வருஷம்? எங்க சிஎம் 13 வருஷமா ஆட்சியில இருக்காரு. இப்ப பிஎம் வேற இருக்காரு. அதனால எங்க சிஎம் தான் பெஸ்ட். ஸ்டாப் இட். என்ன இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். சும்மா பிஎம் பிஎம்னு சொல்றீங்களே, அந்த பிஎம் பதவியை விட்டு கொடுத்ததே எங்க சிஎம் தான். நான் தமிழரசன், தமிழ்நாட்டோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டரை பத்தி பேச வந்திருக்கிறேன். இனம் காட்டும் நிறம், குணம் சொல்லும் உடை, தைரியம் அறிவிக்கும் உடல், வணங்க தோற்றும் முகம், தோளில் துண்டு, பேச்சில் அன்பு, நடத்தையில் பண்பு, வாழ்க்கையில் எளிமை, அனைத்திலும் பொறுமை, பெரியோரத்தில் பணிவு, அரசியலில் துணிவு, உலகம் போற்றும் மகராசர் அவரே எங்கள் காமராசர். முழந்துண்டு சட்டைக்கு முதலில்லா தொழிலாளி, பழனிமலை ஆண்டிக்கு பக்கத்தில் குடியிருப்பான், பொன்னில்லான் பொருளில்லான் புகழின்றி வசையில்லான், இல்லானும் இல்லான் இல்லையேனும் ஏக்கமில்லான், அரசியலை காதலுக்கு அர்ப்பணிப்போர் மத்தியிலே காதலையே அரசியலில் கடந்துவிடும் கங்கையவர் எங்கள் காமராசர். குரங்கிலிருந்து மனிதன், குரங்கிலிருந்து மனிதன் வந்தான், மனிதன் குரங்காகவே வாழ்ந்தான். நாகரிகம் என்கின்ற மாற்றத்தை உருவாக்க ஒரு மனிதன் பிறந்தான். அவருடைய எண்ண ஓட்டத்தில் மாற்றத்துக்கு வழி கல்வி என்று புலப்பட்டது. அந்த கல்விதான் மனிதன் எதிர்கால வாழ்க்கைக்கு முக்கியமானது. அதை நோக்கி நடை போட்டார். அவருடைய வீர நடைதான் கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை கல்வி கூடங்கள் உருவானது. ஏழைகளின் பிள்ளைகளுக்கு மத்திய உணவு என்றார். மனிதன் வாழ்க்கைக்கு அத்தியாவசியம் தண்ணீர் என்றார். மழை துளிகளை சேமிக்க அணை என்றார். மனிதன் வாழ்க்கைக்கு மின்சாரம் என்றார். அவர் போட்ட வீர நடைதான் கல்வி. அந்த கல்வியால் நாம் கண்டது கடலில் ஓடும் கப்பலை கண்டோம், வானத்தில் பறக்கும் விமானத்தை கண்டோம், தண்டவாளத்தில் ஓடும் ரயிலை கண்டோம், பல தொழிற்சாலைகளை கண்டோம், ஏவுதளத்தை ஏவினோம், எண்ணில்லா மாற்றங்களை கண்டோம், உலகம் எங்கே போகிறது என்று வியந்தோம். இதற்கெல்லாம் அடிசுவர் எது? கல்வி. அந்த கல்வியை தந்த ஏழையின் பங்காளர், எளிமையின் இருப்பிடம், கருப்பு காந்தி, கருணை இல்லம், கடவுள் உள்ளம், மத்திய உணவு தந்த தாய், பண்டித நேருவையும் இந்திரா காந்தியையும் பிரதமர் என்று தேர்ந்தெடுத்த அரசியல் சாணக்கியன், மனிதன் தான் கல்வி, கல்விதான் மனிதன் என்று பகுத்தறிவை தந்த மனிதன் தான் காமராசர். 1000 ஆலயங்களை திறப்பதை விட ஒரு பாடசாலையை திறப்பதே சால சிறந்ததாகும். Wait. 1000 ஆலயங்களை திறப்பதை விட ஒரு பாடசாலையை திறப்பது சாலச் சிறந்தது. The same quote is written in the diary too. Sorry guys, we have come to a conclusion. The best CM award goes to Kamaraja from Tamil Nadu.